ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். ஒன்றும் இல்லை, இதில் மொத்தம் ஒரு 4-5 அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். வீட்டுக்கு தேவையான ஜாமான்கள் தான், ஆனால் ஒன்றா ஆர்டர் போட்டது தான். மொத்தமாக நான் வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது கார்பெட் கிளீனரு, லிண்ட் ரிமூவர்னு போட்டிருந்தாங்க. எனக்கு கார்பெட்டு க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால நான் ஆர்டர் போட்டிருந்தேன். கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ப்ரஷ் மாதிரிலாம் இருந்துச்சு, தூக்கி இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த இதை ஆர்டர் போட்டிருந்தேன். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். நமக்கு என்ன தான் நம்ம வீட்டில் மாடுலார் கிச்சன் பண்ணாலும் நம்ம தேவைக்குன்னு சில பொருட்கள் தனியாக வாங்குவோம். அது மாதிரி தான் எனக்கு இப்போ இந்த பொருளும். ஸோ யூடியூப்லலாம் பார்த்தப்போ இது நல்லா ரிவ்யூ போயிட்டு இருந்துச்சு. ஸோ நமக்கு அடுப்பு பக்கத்தில் ஏதாவது வேணுமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஆர்டர் போட்டேன். பார்த்திங்கன்னா இது 2 ஸ்டாண்டு. நம்ம அடுப்பு பக்கத்தில் நம்ம அடிக்கடி தேவையான பொருள்லாம் எடுக்கிறதுக்கு வச்சுக்குவோம் இல்லையா, அந்த உப்பு, தூளுப்பு, கல்லுப்பு, சர்க்கரை, காஃபி தூள், எண்ணெய், இந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் ஆர்டர் போட்டேன். பரவாயில்ல, குவாலிட்டி ஓகே தான், யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அப்படித்தான். மாடுலார் கிச்சனில் நம்ம வைக்க முடியாதது இதில் வச்சுக்கிறதுக்காண்டி தான் நான் வாங்கினேன். இது ஒரு ஆர்கனைசர் தான். என்னென்னா அந்த தோசைக்கல், சப்பாத்தி கட்டை, காய் கட் பண்ணுற கட்டிங் போர்டு, இதெல்லாம் வச்சுக்கிறதுக்காண்டி தான். நான் இது ரொம்ப நாள் கழித்து தான் நான் போட்டேன். முதல்ல டேண்டம் பாக்ஸில் தான் வச்சிட்ருந்தேன். அந்த தோசைக்கல்லில் வர்ற அந்த ஆயில் இதெல்லாம் படிஞ்சு அந்த இதெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாயிடுச்சு. ஸோ அதனால தான் புதுசாக ஒன்று ஆர்டர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இது வாங்கியிருந்தேன், அந்த ஆர்கனைசர். இது ஒரு அடுத்த ஆர்கனைசர். நான் வாங்கினதுலேயே ரொம்ப மோசமான குவாலிட்டி, மோசமான இது தான் சொல்லுவேன் நான் இதை ரிட்டன் போட்டுட்டேன். ரொம்ப லைட்டு வெயிட்டு, கொஞ்சம் கூட வெயிட்டு தாங்கலை, அப்படியே வளைஞ்சு நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு உப்பு டப்பா தான் எடுத்து வச்சேன், அதுக்கே கீ ட்ரே ஃபுல்லாக வளைஞ்சுன்னா என்ன, அந்த கம்பி வளையிறது. ஸோ இது ரொம்ப நாளைக்கு தாங்காது. நம்ம குக் பண்ணுறப்ப அடிக்கடி வேகமாக எடுப்போம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம், அப்போ பொருள்லாம் நம்ம வச்சுருக்கிற பொருள் டேமேஜ் ஆகிடும். அப்படிங்கிறதுக்காண்டி நான் இதை ரிட்டன் போட்டேன். ரிட்டன் எடுக்கிறதுக்கும் ஆள் வரல. என்னன்னு திரும்ப கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அவங்க மூலமாக திரும்ப 2 நாளில் எடுத்தாங்க, ரிட்டன் எடுத்தாங்க. பணமும் வர 1 மாதம் ஆயிடுச்சு, ரிட்டன் பணமும் வர. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் போட்டிருந்தேன். இது மீஷோவில் போட்டிருந்தேன். பேக் ஆஃப் 9 ஒன்று, பேக் ஆஃப் 10 ஒன்று போட்டிருந்தேன். கொஞ்சம் 2 அடுத்தடுத்த வேறு சைஸு. பேக் ஆஃப் 9 பார்த்திங்கன்னா 1 கிலோ கெப்பாசிட்டி. பேக் ஆஃப் இது 1 கிலோ கெப்பாசிட்டி பிடிக்கிறது. நல்லாவே இருந்தது. ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு, ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு. என்னோடய பாக்ஸ் ஃபுல்லாமே பழசாயிடுச்சு. ஸோ நம்ம புது வீட்டில் இருக்கோம், எல்லாமே புதுசாக இருக்குது, இதுவும் புதுசு வாங்கிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். நல்லாவே தான் வந்திருக்கு. இது பேக் ஆஃப் 10. இது கொஞ்சம் சின்னது. இது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1/2 kgக்கு மேலேயே ஒரு 600 grams அளவுக்கு நமக்கு பிடிக்குது. ஸோ இது நல்லா இருந்தது. 2 செட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. அப்படியே வாங்கினாலுமே என்னோடது பழசு போடுறதுக்கு கீழே போடுறதுக்கு முடியல. ரொம்ப டேமேஜான பாக்ஸ் மட்டும் கீழே போட்டுட்டு மிச்ச பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ இதை யூஸ் பண்ணுறக்காண்டி இதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பேக்லாம் கழுவி எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து செட் பண்ணிவிட்டு காமிக்கணும்னு நினச்சேன். அந்த வீடியோ எடுக்காமல் விட்டாச்சு. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்தலாம் ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ செம்ம நல்லா இருக்குது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தது. ஒரு ஷூ, வாக்கிங் போகிறக்காண்டி ஒரு ஷூ ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இது. நல்லா தான் இருந்துச்சு இது. இப்போ கண்டினியூவாக நான் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன். நல்லா இருக்குது.
நல்லா சாஃப்டாக இருக்குது. பாய்.